அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் 3.49 லட்சம் சொத்து உரிமையாளர்களுக்கு வரி மறுமதிப்பீட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மறுமதிப்பீடு செய்யப்பட்டதில் 55% கட்டடங்களுக்கு ரூபாய் 1000க்கும் குறைவாகவே வரி உயர்வு செய்யப்பட்டிருக்கிறது. 95% சொத்துக்களுக்கு ரூபாய் 5000ற்குள் இந்த சொத்து மதிப்பு உயர்த்தப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், இந்த சென்னை மாநகராட்சியினுடைய நடவடிக்கை தொடர்பான முழுமையான விவரம். சொத்து உரிமையாளர்களுக்கு பல்வேறு இடங்களிலும் இந்த சொத்து வரி உயர்வானது உயர்த்தப்பட்டுள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி தரப்பில் இந்த சொத்து வரி உயர்வானது எதுவும் செய்யப்படவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ள நிலையிலும் தற்போது திடீரென இந்த சொத்து உரிமையாளர்களுக்கு இந்த மறு மதிப்பீட்டு நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 2வது காலாண்டு அந்த சொத்து வரி வசூலானது பல்வேறு மண்டலங்களிலும் வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்த நடைமுறைக்கு பிறகு தற்பொழுது இந்த மறு மதிப்பீட்டு இந்த நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் சொத்துக்களுக்கு இந்த மறு மதிப்பீடு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சொத்து உரிமையாளர்களில் 3,40,000 பேருக்கு இந்த குடியிருப்பு சொத்துகளில் 55% கட்டிடங்களுக்கு ரூபாய் 1000ற்கும் குறைவாகவே வரி உயர்த்தப்பட்டிருப்பதாகவும், அதே போல 95% சொத்துக்களுக்கு ரூபாய் 5000க்குள் தான் இந்த சொத்து வரியானது உயர்ந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய வரி வருவாயை பெருக்குவதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கும், அதாவது வசூலாகாத வரிகளை நடைமுறையிலான வரி வசூலிப்பதற்கும் பல்வேறு கட்ட தொழில்நுட்ப ரீதியான நடைமுறைகளை சென்னை மாநகராட்சியானது கையாண்டு வந்தது. அதன் ஒரு பகுதியாகத்தான் ட்ரோன் அடிப்படையிலான GIS சர்வேக்கள் மூலமாகவும் செயற்கைக்கோள் தரவுகள் மூலமாகவும் தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் GST துறைகளினுடைய தகவல்கள் அந்த உரிமையாளர்களுடைய சுய விவரங்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு முழுக்க தொழில்நுட்ப அடிப்படையில் இந்த தகவல்களானது ஒருங்கிணைக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அதற்கு பிறகுதான் இந்த மறு மதிப்பீடு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த அந்த கண்டறியப்பட்டதில் குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளாக காட்டப்பட்டிருந்த பல்வேறு சொத்து உரிமையாளர்களும் வணிக செயல்பாடுகளுக்கு அந்த சொத்துக்களை பயன்படுத்தி இருப்பது இந்த நடைமுறையில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த மறு மதிப்பீட்டு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருப்பதாக பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.